ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு. நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஜூன் 6 ஃப்ரைடே அன்னைக்கு தான் ஹவுஸ் வார்மிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்ல நாள் பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் காலையில அந்த 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்துல பண்ற எந்த ஒரு விஷயமும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாங்களும் அந்த டைம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஹவுஸ் வார்மிங்க்கு. கிராண்டாலாம் பண்ணல, ரொம்பவே சிம்பிளா தான் பண்ணியிருந்தோம். எங்களோட பேரண்ட்ஸ் அப்புறம் இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நாங்க இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களாலையுமே எர்லி மார்னிங் வர முடியல, ஏன்னா பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ரீஓபன் ஆயிடுச்சு இல்லையா. அதனால ஒரு 6:30 போல தான் எல்லாரும் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நாங்க 4 மணிக்கெல்லாம் ஹோமம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்தை என்னோட தம்பி தான் பண்ணி கொடுத்திருந்தான். கூட அவனோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. கொஞ்சம் பூஜைக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால முதல் நாள் நைட்டு 1 o'clock போல அவங்க புது வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யாரும் ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நமக்கு வேற வழி இல்லை. அந்த வீடு இந்த வீடு ரொம்பவே லாங்கா இருக்கு. அதனால முதல் நாளே வந்து ஸ்டே பண்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. நைட்டு இங்க தான் ஸ்டே பண்ணோம். பட் யாருமே தூங்கல, பசங்க முதற்கொண்டு யாருமே தூங்கல. எல்லாருமே ஆட்டம் போட்டுட்டு தான் இருந்தாங்க. சொந்த வீடு குடி போறப்போ அம்மா வீட்டு சைட்ல இருந்து சீர்வரிசை வைப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி எங்க வீட்டு பழக்கப்படி அம்மா வீட்டு சைட்ல இருந்து சீர்வரிசை வச்சிருந்தாங்க. அம்மா வீட்டு சைட்ல இருந்து வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் ஹோமத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எங்க 3 பேருக்குமே அம்மா வீட்டு சைடு எடுத்து கொடுத்தது. அது கூடவே குத்து விளக்கு, சாமி அறையில வைக்கிறதுக்கான விளக்கு, அப்புறம் பால் காய்ச்சறதுக்கான பானை, அதுக்கு தேவையான டம்ளர், கரண்டி, அது அப்புறம் பெரிய குத்து விளக்கு சொல்லுவாங்க இல்லையா, 5 முகம் இருக்கிறது, அந்த குத்து விளக்கு, அது எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. பூ பாலோன்னு சொல்லிட்டு. நானே நிறைய ஹவுஸ் வார்மிங்ல பார்த்திருக்கேன். பட்டுப்படவை கட்டிட்டு தான் ஹோமத்துல உட்காருவாங்க. பட் எனக்கு பர்சனலா பட்டுப்படவை வேண்டான்னு தோணுச்சு. ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒரு புது துணி கட்டிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால நான் இந்த மாதிரி சேமா ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஃபேமிலி காம்போ. அதனால இந்த தடவை ஃபேமிலி காம்போவை நாங்க எல்லாரும் ஒன்னா ஒரே கலரா எடுத்துட்டோம். யூஸ்வலா எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுமோ அப்படின்ற பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நார்மலா நம்ம வீட்டுல பண்ற சின்ன பூஜைக்கே அப்படிதான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். இந்த ஹவுஸ் வார்மிங் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடு குடி போறோம். அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாவே அதை பத்தின யோசனையாவே இருக்கும்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டே இருந்தேன், டைமிங்குள்ள முடிக்கணும் அப்படின்னு. நாங்க இந்த ஏரியாவுக்கு புதுசு, அதனால எந்த கடையில எங்க எது இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ பூஜைக்கான ஹோமத்துக்கு தேவையான சாமான்லாம் தம்பியை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். பூ பழம் மட்டும் முத நாள் வாங்க வேண்டியது இருந்தது. அதை மட்டும் நாங்க முத நாள் வாங்கி வீட்டிலேயே வச்சுக்கிட்டோம். கரெக்டா நாங்க எப்படி பிளான் பண்ணமோ, எந்த டைமுக்கு எது நடக்கணும் அப்படின்னு ஸ்கெடியூல் பண்ணமோ அந்த மாதிரி நல்லபடியா ஹவுஸ் வார்மிங்கா முடிச்சாச்சு. 6 மணிக்குள்ளேயே பால் காய்ச்சறதுக்கு பானையை அடுப்புல வைக்கணும் அப்படின்னு தம்பி சொல்லியிருந்தான். அதே மாதிரி 6 மணிக்குள்ள பால் காய்ச்சறதுக்கு பானையை அடுப்புல வச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து நாங்க வெளியில தான் சொல்லியிருந்தோம். அதிக பேருக்குலாம் சொல்லல, அதிகமாவே மொத்தமாவே சேர்த்து ஒரு 25 பேருக்கு தான் நாங்க சொல்லியிருந்தோம். மார்னிங் டிஃபனுக்கும் கொஞ்சம் கம்மியா தான், அதுலயே 2-3 பேர் கம்மியா தான் வந்திருந்தாங்க. மதிய லஞ்ச் அதை விட கொஞ்சம் கம்மியா தான் நாங்க சொல்லியிருந்தோம். முதல் நாள் நைட்டு வந்திருந்தேன்ல, அப்பவே வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிருந்தோம். அந்த கிளிப்பை ஆட் பண்ணிடணும் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் கிளீனிங் ரூட்டீன் பார்த்ததுல ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வீடியோஸ் எடுக்க முடியல. அடுத்த நாள் ஃபங்க்ஷன் டைம்லயும் சுத்தமா என்னால வீடியோஸ் எடுக்க முடியல. அம்மாவும் தம்பியோட ஃப்ரெண்டும் அங்கங்க கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நான் மெர்ச் பண்ணி தான் உங்களுக்கு லாங் வீடியோவா கொடுத்துருக்கேன். அப்புறம் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டது, லஞ்ச் சாப்பிட்டது, இதையும் கூட நான் எடுக்கல, ஏன்னா கீழே தான் நாங்க சர்வ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு தடவை கீழே போகும்போதும் மொபைல் வந்து எடுத்துட்டு போக முடியல. லிஃப்ட் வேற இல்லையா, நாங்க கீழே இறங்கி தான் போற மாதிரி இருந்தது. ஸோ வீடியோஸும் என்னால சரியா எடுக்க முடியல. நாங்க ஹவுஸ் வார்மிங் பண்ண அன்னைக்கே எங்க பிளாட்ல ஒரு 5-6 ஃபேமிலிஸும் ஹவுஸ் வார்மிங் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த முகூர்த்தம், இதுக்கப்புறமும் முகூர்த்தம் சரியா இல்லை அப்படின்றதுனால பால் காய்ச்சறதுக்காக பானையை அடுப்புல வச்சுட்டேன். பேரலா ஸ்வீட் பொங்கல் செய்யணும்ல, சாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு, அந்த பானையை அடுப்புல வச்சுட்டு பால் நல்லபடியா பொங்கிருச்சு. ஹவுஸ் வார்மிங்கும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சாமிக்கு பூஜையும் நாங்க பண்ணிட்டோம். அன்னைக்கு டே ஃபுல்லாவே புது வீட்டுல தான் இருந்தோம். கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு அங்கதான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு எல்லாரும் அங்கதான் ஸ்டே பண்ணியிருந்தோம். The next day. ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, சாட்டர்டேலாம் திங்ஸ்லாம் ஏத்திட்டு சண்டே ஒரு நாள் கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டா மண்டேல இருந்து ருட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஃபீஸ் இருக்கு, பாப்பாக்கு ஸ்கூல் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்க நேரமோ என்னமோ தெரியல, சாட்டர்டே அன்னைக்கு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அவைலபிளாவே இல்லை. அடுத்த நாள் சண்டே தான் வரும், அதுவும் மதியத்துக்கு மேலதான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க மதியத்துக்கு மேலதான் புக் பண்ணியிருந்தோம் சண்டே அன்னைக்கு.
பட் அந்த டைம் பார்த்து நல்லா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல். எங்கள் ஏரியாலலாம் லைட்டாக தான் தூறல் இருந்தது. அவங்க ஏரியாவில் கொஞ்சம் ஜாஸ்தி மழை பெஞ்சிருக்கும் போல். ஸோ திங்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக அவங்க வந்து சேர்றதுக்கு ஈவினிங் கிட்ட ஆயிடுச்சு, 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க வர்ற வரைக்குமே வெயிட் பண்ண முடியாது, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திங்ஸ்லாம் பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் நாங்கள் பார்த்து வச்சிட்டோம். அதுக்கு முன்னாடியே இந்த ஏசி எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா, அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கையோட பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அதையும் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு நாள் தனியாக நாங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டிவி, ஏசி இதெல்லாமே நாங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் ஒரு 6 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. கடகடன்னு வந்த உடனே ஆளாளுக்கு ஒரு பக்கம் போனாங்க. எல்லாத்தையும் தூக்கி பேக் பண்ணிட்டு வண்டியில ஏற்றிட்டாங்க. நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே என்கிட்ட நிறைய பேர் அந்த சோஃபாக்கு கவர் போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் ஏன் போடாமல் இருந்தேன் அப்படின்னா, அந்த சோஃபாக்கு ஸ்ப்ரிங் போயிடுச்சு, பாப்பா குதிச்சு. சரி, புது வீட்டுக்கு போகிறப்போ புது சோஃபா வாங்க போகிறோமே, அப்போ சேர்த்தே போட்டுக்கலாம், இப்போ எதுக்கு கவருக்காக திரும்ப செலவு பண்ணணுமேன்னு தான் நான் போடாமல் இருந்தேன். நாங்கள் புதுசு தான் வாங்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா சோஃபா, அதுவும் அப்புறம் இந்த பிங்க் கலர் இரும்பு சோஃபா, அது ரெண்டையுமே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதை நாங்கள் இப்போ இந்த புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரல. நம்ம வீட்டில் அவ்வளோ பொருள் இருக்கே, அதெல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு பெரிய வண்டி தான் தேவைப்படும்னு சொல்லிட்டு பெரிய வண்டி தான் சொல்லியிருந்தோம். ஆனால் திங்ஸ் எல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்தா பாதி வண்டி கூட வரலை. எனக்கே ஷாக்காக இருந்தது. பேசாமல் சின்ன வண்டியே சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வேஸ்டேஜ் நிறையா இருந்தது, அதுதான் அவ்வளோது அடைஞ்சு கிடந்திருக்கும் போல். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ளே ஹோம் டூர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் ஒரு தடவை ஹோம் டூர் போட்டுறணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் முடியலை, ஷிஃப்டிங் ஒர்க்கில் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருந்ததுல சுத்தமாக முடியல. இன்னைக்கு தான் இந்த வீட்டில் லாஸ்ட் இல்லையா, ஸோ கலைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஹோம் டூர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு எம்டி ஹோம் டூர் எடுத்திருக்கேன். தனியாக ஹோம் டூர்னு ஒரு வீடியோ போடணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸில் ஃபுல் வீட்டையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது. லிஃப்ட் இருக்குது, பட் இருந்தாலும் அது ஒர்க் ஆகாது. ஸோ ஸ்டெப்ஸ் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹோம் டூர் எல்லாரும் கேட்டிங்க அப்படின்றதுனால ஒரு எம்டி ஹோம் டூர் மாதிரி போட்டிருக்கேன். எல்லாரும் ஹோம் டூர் போடுறதுக்கு புதுசாக ஆர்கனைஸ்லாம் பண்ணி போடுவாங்க. பட் இந்த மாதிரி கழிச்சு போட்டு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். சொந்த வீடு வாங்கிட்டு தான் போகிறோம் அப்படின்னாலுமே இந்த 3 வருஷமா இருந்த இந்த வீட்டை விட்டுட்டு போகிறோம் அப்படின்றப்போ நம்மளை சுற்றி இருக்கிற ஆளுங்க, இந்த ஏரியா இதெல்லாம் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலாக தான் ஆகுது. ஜஸ்ட் ஒரு 3 வருஷம் தான் ஆகுது இந்த வீட்டுக்கு வந்து, இருந்தாலும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் வேற வழி இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. ஒரு நாள் இன்னொரு வீட்டுக்கு போக தான் போகிறோம் விட்டுட்டு. ஸோ அந்த வீட்டுக்கு போனாலுமே இந்த வீட்டோட ஞாபகம் வரும்போதெல்லாம் இந்த வீடியோஸ் எடுத்து நான் பார்த்துப்பேன். அதுவும் ஒரு ரீசன் தான் ஹோம் டூர் போட்டதுக்கு. திங்ஸ் எல்லாம்
எல்லாம் ஏற்றி விட்டுட்டு பின்னாடியே நாங்களும் புது வீட்டுக்கு வந்தாச்சு. கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஹாலில் அங்கே எங்கன்னு கழிச்சு போடாமல் ஒரே ஒரு பெட்ரூமில் எல்லாத்தையும் குமிச்சு வச்சாச்சு. இந்த வீடியோ எடுத்தே கிட்டத்தட்ட 1 month கிட்ட ஆயிடுச்சு. வாய்ஸ் ஓவரும் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற டைமில் ஓரளவுக்கு நான் வீட்டை ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபீட்பேக்கும் கொடுங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.